إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பிக்கும் போதெல்லாம், தங்களுடைய ஒவ்வொரு ஈதுடைய உரையை ஆரம்பிக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு நிக்காஹுடைய உரையை ஆரம்பிக்கும் போதெல்லாம் எந்த வார்த்தைகளை இந்த உம்மா, இந்த சமூகத்திற்கு நினைவூட்டினார்களோ அதைத்தான் நான் இப்பொழுது அரபு மொழியிலே ஓதினேன். இதனுடைய கருத்து, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பை கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு, கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எவனும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எவனும் இணை இல்லை, துணை இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டிய முறையை அறிந்து, சட்டங்களை அறிந்து, மார்க்க அறிவை கற்றுக்கொண்டு, அவன் தடுத்ததை விட்டு விலகி, அவன் கட்டளையிட்டதை எல்லாம் செய்து உண்மையாக பயந்து நடங்கள். இதுதான் முதல் குர்ஆனுடைய ஆயத்திற்கான விளக்கம். இந்த நிலையில் தவிர, இப்படிப்பட்ட முஸ்லிம்களாக தவிர வேறு எந்த நிலையிலும் இறந்து விடாதீர்கள். இரண்டாவது ஆயத்துடைய கருத்து, மனிதர்களே, உங்களை படைத்த உண்மையான இறைவன் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அவன்தான் உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து, ஆதமிலிருந்து படைத்தான். அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான், ஹவ்வா நம்முடைய தாயை படைத்தான். அவர்கள் இரண்டு பேரிலிருந்துதான் உங்கள் எல்லோரையும் பல்கி பெருகச் செய்து பூமி முழுக்க பல பெரிய மனித சமுதாயமாக ஆக்கி இருக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும், அவனுக்கு அவனுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும், அவன் தடை செய்ததை விட்டு விலகி இருக்க வேண்டும். அந்த உரிமையை கொண்டுதான், அல்லாஹ்வை கொண்டுதான் நீங்கள் ஒருவர் இன்னொருவருடைய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். சொந்த பந்தங்களை துண்டித்து விட்டு, உறவுகளை முறைத்துக் கொண்டு, அவரிடம் நல்லிணக்கம் இல்லாமல், அவருடைய தவறுகள் அநியாயங்களை பொறுத்துக் கொள்ளாமல், அல்லாஹ்வுக்காக அவர்களை மன்னிக்காமல் நீங்கள் விலகிக் கொண்டு இருக்காதீர்கள். இரத்த பந்தங்களை துண்டித்து விட்டு இருக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்கள். அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் கண்காணிப்பவனாக பார்த்து கொண்டேதான் இருக்கின்றான். இது இரண்டாவது ஆயத்துடைய விளக்கம். மூன்றாவது ஆயத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களே, பேசினால் உண்மையை, நேர்மையானதை, நீதமானதை பேசுங்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீர்கள், மனதிலே தோன்றுவதெல்லாம் பேசாதீர்கள், உங்களுடைய தத்துவங்களை பேசாதீர்கள், ஏமாற்று வஞ்சகம் பேசாதீர்கள், பொய் பேசாதீர்கள், நீதியை பேசுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து பேசுங்கள், நபியின் வழிமுறையில் பேசுங்கள். நீங்கள் அப்படி பேசினால்
அல்லாஹ் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சீராக்கி தருவான், சரி செய்து கொடுப்பான். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய உதவியை அவன் உங்களுக்கு கொடுப்பான். அது மட்டுமல்ல, உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான், அழித்து விடுவான். ஆகவே நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வுக்கு இருங்கள். இதுதான் உண்மையிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, சொர்க்கம் செல்வதற்கான வழி. இந்த ஆயத்துகள் மூன்றையும் ரசூலுல்லாஹ் எப்போதும் நினைவூட்டிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், வார்த்தைகளிலேயே பேச்சுக்களிலேயே சிறந்தது, அழகானது, உண்மையானது அல்லாஹ்வின் பேச்சு. அல் குர்ஆனுல் கரீம், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். வழிமுறைகளில், நடைமுறைகளில், பழக்க வழக்கங்களில் மிக அழகானது, மிகச் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. காரியங்களிலே, வாழ்க்கை விஷயங்களிலேயே கேவலமானது, மோசமானது, நாசகரமானது இந்த மார்க்கத்தின் பெயரால் இதை மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டு மார்க்கம் அல்லாததை உருவாக்குவது, ஒரு கொள்கையாக, அமலாக, எதுவாகவோ இப்படி மார்க்கம் அல்லாத விஷயங்களை மார்க்கமாக உருவாக்கிக் கொள்கிற எல்லா காரியங்களும் பித்அத், அனாச்சாரம், புதுமைகள். ஒவ்வொரு பித்அத்தும் அனாச்சாரமும் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகிற ஒவ்வொன்றும் குர்ஆனின் பெயரால், ஹதீஸின் பெயரால், அல்லாஹ்வின் பெயரால், நபியின் பெயரால், இஸ்லாமின் பெயரால், ஹலால் பெயரால், ஹராம் பெயரால் உருவாக்கப்படுகிற மார்க்கம் அல்லாத அத்தனையும் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். இதே ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தன்னுடைய பேச்சின் போது இதுதான் ஆரம்பத்தில் சொல்வது. நான் இன்று அதை, அதனுடைய அர்த்தத்தை, தமிழாக்கத்தை சொல்லியிருக்கிறேன். சகோதர சகோதரிகளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு நாம் அஞ்ச வேண்டும். முதல் விஷயம், இன்றைய பெருநாள் உரையின் முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் ஹக்கும், சத்தியமானது, உண்மையானது. ஏன்? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடம் இஸ்லாம் மட்டும்தான் தீன், அது மட்டும்தான் மார்க்கம், அது மட்டும்தான் உண்மையான ரிலீஜியன். அல்லாஹ் அதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இங்கேயும் சரி, அங்கேயும் சரி. இங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் இஸ்லாமை கொடுக்கிறான். இது மட்டும், இந்த இஸ்லாமிய வாழ்க்கை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அங்கே நாளைக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பானே, விசாரணை செய்வானே, அந்த விசாரணையின் தீர்ப்பில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் நிரந்தர சொர்க்கம். யார் இஸ்லாமை நிராகரித்து விட்டு தன்னுடைய கற்பனை மார்க்கங்களை, மதங்களை உருவாக்கி கொண்டு, கொள்கைகளை உருவாக்கி கொண்டு, கம்யூனிசம், நாத்தியம், எதுவோ உருவாக்கி கொண்டு அதையெல்லாம் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு அதற்கு உண்மையாக இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய எதுவும் ஏற்கப்படாது. وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அல்லாஹ் சொல்லுகிறான், எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறு ஒன்றை தேடிக்கொள்கிறானோ அவனுடையது அல்லாஹ்விடம் நாளை ஏற்கப்படவே செய்யாது. அவன் மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருப்பான். அப்படி என்றால் என்ன? நரகத்திற்குத்தான் போவான். ஏன்? இஸ்லாம் சத்தியம், இஸ்லாம் அல்லாத எல்லாம் அசத்தியம். இஸ்லாம் ஹக், உண்மை. இஸ்லாம் அல்லாத அனைத்தும் பொய்கள். இஸ்லாம் அல்லாஹ்விடம் இறக்கப்பட்ட, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட சமயம். இஸ்லாம் நேர்வழியின் சமயம். இஸ்லாம் சத்தியத்தின் அசத்தின் பிரித்து காட்டுகிறது, நன்மையின் தீமையை பிரித்து காட்டுகிறது, நேர்வழியின் வழிகேடையும் பிரித்து காட்டுகிறது. ஆகவேதான் இந்த இஸ்லாமில் யாருக்கும் நிர்பந்தம் இருப்பதில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில், இந்த மதத்தில், இந்த சமயத்தில், இஸ்லாமில் யார் மீது நிர்பந்தம் செய்யப்படாது. வெளியில் இருக்கிற ஒருத்தருக்கு. ஏன்? கத்த பையன ருஷ்து மினல் கை, ஏனென்றால் வழிகேட்டிலிருந்து நேர்வழி எது என்று பிரித்து காட்டப்பட்டு விட்டது. குர்ஆன் பிரித்து காட்டுகிறது, நபி வழி பிரித்து காட்டுகிறது. எதற்கு ஒருத்தரை நிர்பந்திக்க வேண்டும்? உனக்கு அறிவு இருந்தால் இதோ இது வழிகேடு, இது நேர்வழி, எதை எடுப்பாய்? உனக்கு நல்ல அறிவு இருக்கிறது, சிந்தித்து பார். நேர்வழி எடுக்கிறாய் என்றால் நீதான் புத்திசாலி. நீ வழிகேட்டை தான் எடுத்த என்றால் நீ மிகப்பெரிய மடைய மூடன். அப்படி இருந்து உனக்கு பிரித்து காட்டப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் உன்னை எதற்கு நிர்பந்திக்க வேண்டும்? நிர்பந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தம் இல்லை. கத்த பையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டு, கேடுகள், நாசங்களை விட்டு நேர்வழி எது, தெளிவது, நல்லது எது,
பிரித்து காட்டப்பட்டு விட்டது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கித்தான் இந்த இஸ்லாம் முழுமையானது, பரிபூர்ணமானது என்பதை சொன்னான். இந்த இஸ்லாமை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தும் போது சொன்னால், இன்று உங்களுக்கு உங்களுடைய இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், உங்களுக்கு இதுதான் என்னுடைய மார்க்கம் என்று நான் திருப்தி அடைந்து பொருந்திக் கொண்டேன், இதுதான் என்னுடையது என்றும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த இஸ்லாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரன். அவன் தான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவான், அவனுக்கு இணை வைக்க மாட்டான், ஷிர்க் செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரிக்க மாட்டான், குர்ஆனை நிராகரிக்க மாட்டான், சுன்னாவை நிராகரிக்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவான், நபிக்கு கட்டுப்படுவான். அவன் தான் நேரான பாதையில் இருக்கின்றவன். ஏனென்றால் அவன் ஒரு நபி அல்ல, இந்த பூமியில் முதலாக இங்கே நம்முடைய தந்தை ஆதம் நபியில் இருந்து எல்லா நபிமாருடைய வழியிலே வரக்கூடிய உண்மையான நேர்மையான முஸ்லிம். அவன் தான் எல்லா நபிமார்களும் ஈமான் கொண்டவன், எல்லா வேதங்களும் ஈமான் கொண்டவன். அவன் தான் இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈமான் கொண்டவன். ஆகவே அவனுக்கு நேர்வழி எது, வழிகேடு எது என்பதில் குழப்பம் இருக்காது. என்றால் இந்த வேதத்தையும் சுன்னா நபி வழியையும் எடுத்துக்கொண்டு பின்பற்றிக் கொண்டு நிம்மதியாக சொர்க்கம் போய்விடுவான். சகோதரர்களே, சகோதரிகளே, இரண்டாவது மிக முக்கியமாக நம்முடைய அறிவுரை நாம் நினைவூட்டிக் கொள்ள வேண்டியது, இஸ்லாம் என்றால் என்ன? நாம் என்ன சொல்லுவோம் வழக்கமாக? இஸ்லாம் என்றால் அமைதி, இஸ்லாம் என்றால் அது அமைதி என்று சொல்லுகிறது, அதான் அதுக்கு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தீன் அத்தீனுன் நஸீஹா, அத்தீன் இந்த இஸ்லாம் என்பது அந்நஸீஹா. அந்நஸீஹா என்று சொன்னால் நன்மையை நாடுவது. இஸ்லாமுக்கு டிக்ஷனரி மீனிங், அகராதி பொருள், ஒரு இந்த மொழி ரீதியா என்ன பொருள் வேண்டும்னா அது சொல்லலாம். மொழி ரீதியா அமைதி, கீழ்ப்படிவது என்று அர்த்தம். ஆனால் ஷரீஅத், அல்லாஹ்வுடைய நபியுடைய வாயிலிருந்து வந்த இஸ்லாமுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? அல் இஸ்லாம் அத்தீன் அந்நஸீஹா, நன்மையை நாடுவது. நன்மையை நாடுவது, உபகாரம் செய்வது. யாருக்கு என்கிற கேள்வி வருது இல்லையா? சஹாபா கேட்டார்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் யாருக்கு நன்மையை நாட வேண்டும்? அப்படி கேட்டவுடன் நமக்கு என்ன தோணும்? யாருக்கு நன்மை நாட? ஓ, ஏழைகளுக்கு நன்மை நாட வேண்டும், ஓ அனாதைகளுக்கு நன்மை நாட வேண்டும், இதெல்லாம் நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கு நன்மை நாட வேண்டும். இதுதான் நமக்கு முதலில் ஞாபகம் வரும். உண்மையா இல்லையா? எந்த ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம்? தர்மம் செய்ய வேண்டும், ஒருவர் கஷ்டப்படும் போது உதவ வேண்டும், இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். இங்கிருந்துதான் நாம் இஸ்லாமை படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு நன்மையை நாட வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்ற இந்த கேள்விக்கு முதலில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நன்மையை நாட வேண்டும், வலி கிதாபிஹி, அவருடைய வேதத்திற்கு நன்மையை நாட வேண்டும், வலி ரசூலிஹி, அவருடைய தூதர் ரசூலுக்கு நன்மையை நாட வேண்டும், வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் தலைவர்களாக இருக்கின்றவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும், வஆமத்திஹிம், இன்னும் எல்லா மக்களுக்கும் நன்மை நாட வேண்டும். அல்லாஹ் அக்பர். 5 வகையான நன்மையை நாடுதல் தான் அல் இஸ்லாம் அத்தீன். அப்படின்றால் என்ன? முதலில் யாருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஏன்? அவன்தான் ரப், அவன்தான் அல் காலிக், அவன்தான் படைத்தவன், பரிபாலிக்கிறவன், அர் ரஸாக், உணவளிக்கின்றவன், உயிர் கொடுத்தவன், மரணத்தை கொடுக்கக்கூடிய, அனைத்தையும் ஆட்சி செய்கிறவன். அப்படி என்றால் அல்லாஹுதான் நாம் நன்மை நாடுவதற்கு அனைவரை காட்டிலும் முதல் இடத்தில் இருக்கின்றவன். நம்முடைய தாயை விட, நம்முடைய தந்தையை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம்முடைய சொந்தங்களை விட, நம்முடைய செல்வங்களை விட, நம்முடைய பதவி, நமக்கு இருக்கின்ற வசதிகள், நம்முடைய கடை, நம்முடைய அலுவலகம், அது இது எதுவாக இருக்கட்டும், அத்தனை கடைசி முதலாவது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் இல்லாமல் தாய் கிடைத்திருப்பார்களா? அவன் இல்லாமல் தந்தை கிடைத்திருப்பாரா? அவன் கொடுக்காமல் இங்க ஏதாவது கிடைச்சிருக்குமா? அவன் கொடுக்காமல், அவன் படைக்காமல் இந்த உலகம் இருக்குமா? ஊட்டி இருக்குமா? எதுவுமே அல்லாஹ் படைக்காமல் வந்திருக்காது. நாம் அவனுடைய படைப்பு. பலவீனமாக பிறந்தோம், அல்லாஹ் தனது பலத்தை கொடுத்தான். நமக்கு அறிவு இல்லாமல் பிறந்த, அறியாமையில் பிறந்தோம், அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்தான்.
நமக்கு பக்கத்தில் இருப்பது யார் என்று தெரியாமல் இருந்தோம். நமக்கு இதோ தாய், இவர்கள் தான் தந்தை, இதோ உன்னுடைய வீடு, அல்லாஹ் புரிய வைத்தான். நமக்கு இந்த உலகத்தின் எந்த சூழ்ச்சிகளும் தெரியாது. இந்த உலகத்தில் நடக்கிறதை பற்றிய அறிவுகளை நமக்கு கொடுத்தான். நமக்கு ஆடையை கொடுத்தான், உண்ணுவதற்கு உணவு கொடுத்தான், பேசுவதற்கு நாக்கு கொடுத்தான், பார்ப்பதற்கு கண்கள் கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் எப்படி நன்மை நாடுவது? அல்லாஹ்வை வணங்காமல் எப்படி நன்மை நாடுவது? அவனை தொழாமல், அவனுக்கு ருக்கு குனியாமல், அவனுக்கு முன்பு அவனுக்கு சஜிதா செய்யாமல் நன்மை நாடுவது எப்படி? அவன் கட்டளையிட்ட அடிப்படையில் அவனை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த நம்பிக்கையில் உண்மையாக இல்லாமல் எப்படி நன்மை நாடுவது? ஆகவேதான் நம்முடைய நன்மை நாடுவது அல்லாஹ்வுடைய தௌஹீத் முதலிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, துணை இல்லை. நாம் அவனைத்தான் வணங்க வேண்டும். அவனுக்கு இருக்கின்ற சக்தியை, ஆற்றலை, அவனுக்கு இருக்கிற பண்புகளை, குணங்களை எந்த படைப்புகளுக்கு நாம் ஏற்படுத்த மாட்டோம், நினைக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். அவனுடைய பெயர்களை உண்மையாக நம்பிக்கை கொள்வோம், அவனை நேசிப்போம், அவனுக்கு அஞ்சுவோம், அவன் மீது மட்டும்தான் தவக்குள் வைத்து அவன் மீது பொறுப்பு சாட்டுவோம். அதுதான் நன்மையை நாடுவது. அவன் கட்டளையிட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், துல்லனி, எனக்கு வழிகாட்டுங்கள், ஒரு அமலை வழிகாட்டுங்கள், அதன் மூலமா நான் சொர்க்கம் போய்விட வேண்டும். இதுதான் உங்களிடம் நான் கேட்பது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்காமல் அவன் ஒருவனை மட்டும் வணங்கி அல்லாஹ்வை தவிர உள்ள அத்தனையையும் நிராகரித்து எல்லா வணக்கங்களையும் அவனுக்கு செய்து தொழுகையை தவறாமல் தொழுது அவனுக்காக உண்மையாக ரமதானில் நோன்பு வைத்து இதிலே அவனுக்காக நீங்கள் ஜகாத் கொடுத்திருந்தால் நீங்கள் இந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். ரசூலுல்லாஹ்விடம் அவர் கேட்டார், இதற்கு பிறகு ஏதாவது இருக்கிறதா நான் செய்ய வேண்டியது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ விரும்பினால் கூடுதலாக தொழலாம், கூடுதலாக நோன்பு வைக்கலாம், கூடுதலாக தர்மம் செய்யலாம். அப்படி என்றால் என்ன? ஃபர்தான தொழுகைக்கு பிறகு நீ சுன்னத்து தொழுகலாம். ரமலான் நோன்பு மட்டுமல்ல, நீ இன்னும் கூடுதலாக உபரி நோன்புகள், நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் வைக்கலாம். நீ ஜகாத் கொடுப்பது மட்டுமல்ல, நீ சதக்கா விரும்பினால் இன்னும் நிறைய செய்யலாம். ரசூலுல்லாஹ் அவர் சொன்ன, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எது கட்டாயம் செய்ய என்று சொன்னீர்களோ அதை நான் அப்படியே செய்வேன், அதில் நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் அவருடைய சொல்லில் உண்மையாக இருந்தால், அவர் சொன்னபடி நடந்தால், கடமைகளிலே கூட்டாமல் குறைக்காமல் இருந்தால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்தான் சொர்க்கவாசி, சொர்க்கவாசியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படின்ற என்ன? சொர்க்கம் செல்வது இலகுவானது. 5 கடமைகள். அல்லாஹ்வுக்கு நன்மை நாடுவது. முதலாவது ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதில் உண்மையாக இருப்பது. வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை, எதுவும் இல்லை. நம்முடைய எல்லா இபாதத்துகளும், நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய நேர்ச்சை, நாம் அறுத்து பலியிடுவது எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. வேறு எந்த அடியாருக்கோ, மலக்குக்கோ, நபிக்கோ, ஜின்னுக்கோ எதுக்கும் நாம் செய்ய மாட்டோம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நபி முஹம்மதை நாம் உண்மையாக நம்பிக்கை கொள்வோம். அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வஹி இறங்கியது. ஜிப்ரீல் வந்தார், மலக்குகளின் தலைவர். அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை அவருக்கு ஓதி காட்டினார். அந்த வேதம் தான் இன்று நாம் ஓதிக்கொண்டிருக்கிற வேதம், அல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், மனித வார்த்தைகளை இல்லை இது. ஆகவே அந்த நபியின் வழியாக அந்த வேதத்திற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது. அந்த வேதம் தான் அந்த நபியின் மூலமாக விளக்கப்பட்டு சுன்னாவின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். 5 வேளை தவறாமல் தொழ வேண்டும். ஜகாத் கடமை கணக்கிட வேண்டும். எவ்வளவு செல்வம் இருக்கிறது மொத்தமா கணக்கிட வேண்டும். அல்லாஹ் கட்டளையிட்டபடி 2.5% யாருக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் கட்டளையிட்டால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நோன்பு நிறைவேற்ற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் முடித்தோம். அல்லாஹ் சக்தியை கொடுத்தால் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். 5 கடமைகள் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுக்கு நன்மை நாடுவது, அல்லாஹ் நம்பிக்கை கொள்ள சொன்னபடி நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வை முறையாக நம்புவது, மலக்குகளை, வேதங்களை, தூதர்களை, மறுமை நாளை, விதியின் நன்மை தீமை உண்மையாக நம்புவது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. உண்மையாக நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது நன்மை நாடு வல் கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஓத வேண்டும். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், எத்தனை பேர் நம்ம ஓத தெரியாதவர்கள் இருக்கிறோம். முயற்சி எடுக்கிறோமா? யாரோ ஒரு இமாமிடம், நல்ல ஓதக்கூடியவரிடம் போய் நான் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுகிறோமா? நினைத்து பாருங்கள், ஓத தெரியாதவராக நமக்கு மரணம் வந்தால் அது எவ்வளவு நமக்கு கேடு, எவ்வளவு ஒரு நஷ்டம்.
ஓத தெரிந்தவர்கள் நினைத்து பாருங்கள், நாம் எத்தனை சூறாக்களுக்கு விளக்கம் தெரிந்து கொண்டோம், தவறாமல் ஓடுகிறோமா? அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அந்த நம்பிக்கை செயலில் எப்படி தெரியும்? ஓதுவதுதானே, விளங்குவதுதானே, பின்பற்றுவதுதானே. அதுதான் வேதத்திற்கு நன்மை நாடுவது. எல்லா மக்களுக்கும் அந்த வேதத்தை தெளிவுபடுத்த வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் இறுதி வேதம், இதுதான் உங்களை படைத்தவனின் வேதம், அவருடைய வார்த்தைகளை படியுங்கள் சொல்லித்தர வேண்டும், அவர்களுக்கு தௌஹீதை சொல்ல வேண்டும், இந்த வேதத்தின் மீது நம்பிக்கையை சொல்ல வேண்டும். இந்த உலகம் நாசத்தில் நாசமாக போய் கொண்டிருக்கிற சகோதரர்களே, பார்க்கிறோமா இல்லையா? அந்த நாசமும் வழிகேடும் பாவங்கள் இந்த உலகத்தில் பிரச்சாரத்திலே வீரியமாக போகும்போது நம்மை பாதிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கிறது, நம்முடைய கொண்டாட்டிகளை பாதிக்கிறது, நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது. எவ்வளவு சோதனைகளை நாம் சந்திக்கிறோம். ஏன்? ஏனால் நன்மையை ஏவவில்லை, தீமையை தடுக்கவில்லை, இஸ்லாமை சொல்லவில்லை, இஸ்லாமை பின்பற்றவில்லை, 5 வேளை கூட தொழவில்லை. எப்படி அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் இவ்வளவு ஃபித்னா உள்ள உலகத்தில் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது? இஸ்லாமின் பக்கம் ஓடி ஒளிந்தால், இஸ்லாமை பின்பற்றினால் மட்டும்தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதருக்கு நன்மை நாட வேண்டும். எப்படி? அல்லாஹ்வின் தூதரை உண்மையாக நம்பிக்கை. அல்லாஹ்வின் தூதர் உண்மையை பேசினார், அல்லாஹ்விடம் இருந்து அவர் எதையும் மறைக்கவில்லை, உண்மையை தெளிவுபடுத்தினார், சத்தியத்தை விளக்கினார், இந்த வேதத்தை எங்களுக்கு ஓடி காட்டினார், விளக்கம் கொடுத்திருக்கிறார், வாழ்ந்து காட்டினார், குர்ஆனாக வாழ்ந்து காட்டினார். அவரை விட இந்த உலகத்தில் யாரும் எவருமே சிறந்தவர் அல்ல. அவர் படைப்புகளில் சிறந்தவர். அஃதலுல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே சிறந்தவர். அல்லாஹ் படைத்த படைப்பிலேயே சிறந்தவர். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகில உலகங்கள், இந்த ஒரு பூமி அல்ல, எல்லா அல்லாஹ்வுடைய ஆலம், எல்லா படைப்புகளுக்கும் ரஹ்மா, கருணை, அருட்கொடை. அப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் யாருக்குமே சொல்லவில்லை, இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். மக்காவிலே அல்லாஹ் அவர்களை பிறக்க வைத்தான், மதீனாவிலே இறக்க வைத்தான். ஏன் மதீனாவுக்கு போனார்கள்? அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சீராவை படியுங்கள் சகோதரர்களே. பெருநாளில் இதை மறக்காதீர்கள். நபியின் வாழ்க்கையை படிப்பதற்கு முடிவு செய்யுங்கள். சுன்னாவை படியுங்கள். சுன்னா என்பது சீராவிலே தெரியும், நபியின் வாழ்க்கை பயணம் தெரியும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு இன்னைக்கு உலக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், பேஸ்புக், வாட்ஸ்அப், அது இது, எத்தனை தொலைக்காட்சி சேனல்கள், அத்தனையில் என்ன என்ன நமக்கு உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். எதுவும் எந்த நன்மையும் தராத, எந்த பலனும் தராத, மறுமைக்கு எதிலும் உதவாத கல்வி, பயனற்ற கல்வி. பயனுள்ள கல்வி எங்கே கிடைக்கும்? குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸ்களில் இருக்கிறது, இஸ்லாமிய மிகச்சிறந்த அறிஞர்களுடைய புத்தகங்களில் இருக்கிறது. படிக்கின்றோமா? எவ்வளவு நாவல்களில் படிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, எத்தனை பெரிய நாவல்களை, பெரிய புத்தகங்களை படித்திருப்பார்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர். ஆனால் ஒரு சீராவை, ரசூலுல்லாஹி வரலாறை உண்மையாக நேசித்து சரியாக ஆதாரபூர்வமான வரலாறை படிக்கிறோமா? ஏன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனா? அதுதான் தௌஹீதுடைய வரலாறு, அதுதான் ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தின் வரலாறு, அதுதான் ஹிஜ்ரத்தின் வரலாறு, அதுதான் ஜிஹாதின் வரலாறு. எல்லாம் நபியின் வாழ்க்கைக்குள் இருக்கிறது. நாம் யாருடைய வாழ்க்கையை எல்லாம் படிக்கிறோம். மணிக்கணக்கில் 3 மணி நேரங்கள் ஒரு சினிமாவை ஒருத்தர் பார்க்கிறார், அதற்கு ரிவ்யூ எழுதுகிறார், விமர்சனம் எழுதுகிறார். இந்த படத்தில் இவ்வளவு இருக்கிறது, அது இருக்கிறது, இவ்வளவு நுட்பம் இருக்கிறது, டெக்னாலஜி இப்படி இருக்கிறது, காட்சிகள் இப்படி இருக்கிறது, அது இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், என்ன பலன்? குப்பைக்கு போகக்கூடியவை, ஒரு நன்மையும் தராதவை. இன்னும் சொல்ல போனா அதில் பார்க்கின்ற விஷயங்கள், பாவங்களும், நம்முடைய மண்ணில் இருக்கிற நம்முடைய சிந்தனைகளை நாசப்படுத்தக்கூடிய விஷயங்களும், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவிகளை, அவருடைய சிந்தனைகளை சீரழிக்கிற விஷயங்கள் தான் இன்று உலகம் போட்டி போட்டுக் கொண்டு வியாபாரமாக ஆக்கி பரப்பிக்கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, தூதருக்கு நன்மை நாட வேண்டும். 4வது, முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு, ஆட்சி தலைவர்கள், முஸ்லிம் நாடுகளுக்கு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்கள் பாவிகளாக இருக்கலாம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கலாம், அவர்களுக்காக நேர்வழியை கேட்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை நாட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சீர்திருந்துவது, அவர்கள் நேர்வழியில் ஆகுவது முஸ்லிம்கள் பலருக்கும் நன்மை அளிக்கும், பலருக்கும் நன்மை. ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய தேசம் இருந்தால் அந்த தேசத்துக்கு அத்தனை பேருக்கும் நன்மையை ஒரு ஆட்சியாளர் செய்ய முடியும். ஆட்சியாளர் சீர்திருந்தினால் மக்களை சீர்திருத்த முடியும். அந்த ஆட்சியாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது, அவருக்கு எதிராக வெறுப்பை பரப்புவது, குரோதத்தை உண்டு பண்ணுவது, அவருக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வது, அவருடைய நிர்வாகத்தை பற்றி, ஆட்சி தலைவர்களுடைய, அவருடைய தேசத்தை பற்றி மக்களுக்கு மத்தியில் தவறான சித்திரத்தை ஏற்படுத்தி, இது காஃபிர்களுடைய வழிமுறை.
முஸ்லிம் தேசங்களை நாசப்படுத்துவதற்கு, அதற்கு எதிராக சதி செய்வதற்கு எல்லா இறை நிராகரிப்பாளர்களுடைய நாடுகள் எல்லாம் திட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் பலியாகக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக மக்களுக்கு மத்தியில் பரப்புரை செய்கின்ற நயவஞ்சக வேலையை செய்கிறார்கள். இது ஹவாரிஜிகள் என்ற கிளர்ச்சி செய்யக்கூடிய புரட்சிகர கம்யூனிச பாதையில் போகின்றவர்களுடைய வழிகேடு. அந்த வழிகேடு நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் சுன்னா நபியின் பாதை என்ன தெரியுமா? ஒரு ஆட்சியாளர் பொது வெளியில் அவர் விமர்சிப்பது ஹராம். அது கவாரிஜிகளுடைய போக்கு. வழிகட்ட கூட்டங்கள் அப்படித்தான் செய்தார்கள். அதனால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். அதனால் தான் அலி ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். ஆக ஒரு ஆட்சியாளர் மீது நமக்கு அதிருப்தி இருந்தால் அல்லாஹ்விடம் அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அவர் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக. அவருக்கு எதிராக சதி பேசுவது, அவருக்கு எதிராக மக்களுக்கு மத்தியில் வெறுப்பை பரப்புவது, வன்மத்தை பரப்புவது, இதன் மூலமாக ஒரு நாட்டின் மீது, முஸ்லிம்களின் நாடுகள் மீது ஒரு அவமரியாதை, அவமானத்தை ஏற்படுவதற்கான வேலையை செய்வது நன்மையை நாடுவது அல்ல, கேடு நினைப்பது. அது இஸ்லாம் அல்ல, அது தீனுக்கு எதிரானது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அஇம்மத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு நன்மை நாட வேண்டும் என்று சொன்னார்கள். இது முஸ்லிம்கள் ஆட்சியாளர்கள் என்று ஆட்சியில் இருக்கின்ற தேசங்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, நம்மோடு இருக்கிறவர்களின் முஸ்லிம்களுக்கு ஆட்சியாளர்களாக ஏதாவது பதவியில் இருப்பார்கள், அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். அவர்களை பற்றி பொய்யை, அவதூறுகளை, அது அவர்கள் மீது வெறுப்பை பரப்புவதற்கு வேலை செய்யக்கூடாது சகோதரர்களே. அது கட்சியின் பெயராலும் செய்யக்கூடாது, கட்சி அல்லாதவர்களையும் செய்யக்கூடாது, நம்முடைய கட்சிக்காரர் அல்ல என்பதற்காக செய்யக்கூடாது. ஏனென்றால் இது எல்லாமே நமக்கிடையே வெறுப்பை பரப்பும், நம்முடைய சகோதரத்துவத்தை குலைக்கும். இதனால் நம்முடைய சகோதரன் நமக்கு எதிராக அவன் நினைப்பான், இவன் என்னுடைய எதிரி நினைப்பான், அல்லது இவருடைய அமைப்புக்கு எதிரி, இவருடைய கட்சிக்கு எதிரி நினைப்பான். உண்மையில் நன்மை நாட வேண்டும் என்றால் அவருடைய தவறுகளை அவரிடம் சொல்ல வேண்டும், முடிந்தால் அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதிலே நாம் ரகசியமாக அவர்கள் மீதான வெறுப்பை பரப்பாமல் நன்மையை, அழகான உபதேசத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் மீது வெறுப்பை பரப்புவதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு ஆட்சியாளர் பொறுப்பாளிகளாக இருக்கின்றவர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களை தூண்டக்கூடாது, ஹராம். ஐந்தாவது, எல்லா மக்களுக்கும் நன்மை நாட வேண்டும். அதுதான் தீன் அல் இஸ்லாம். அப்படின்றால் என்ன? முஸ்லிமா இருந்தாலும் காபிரா இருந்தாலும் நன்மையை நினைக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் ஒரு காபிரானா அவருடைய மத சடங்குகள், அவருடைய பண்டிகைகள், அவருடைய கொஞ்சம் ஒதுக்குழாவது, கட்டிப்பிடிப்பது, அவருடைய சடங்குகளை கலந்து கொள்வது, அவருடைய ஷிர்கான காரியங்களுக்கு ஆதரவு கொடுப்பது அல்ல. உண்மையான மனித நேயம் என்பது இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிற அதே கட்டுப்பாட்டுக்குள் நின்று கொண்டு, வரம்புக்குள் நின்று கொண்டு உண்மையாக இஸ்லாமை எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் ஷிர்க் செய்கிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அழகான முறையில் படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள், இணை வைக்காதீர்கள், உங்களை படைத்தவன் ஒருவன் தான், இந்த காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டும். முடியவில்லையா? ஒதுங்கிவிட வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். அதை விட்டு அவர்கள் செய்யக்கூடிய ஹராமான ஷிர்கான காரியங்கள், அவர்கள் பண்டிகைகள் அல்லது வேறு எந்த ஒரு சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நன்மை நாடுகிறேன் என்று சொல்லி அவர்களோடு ஒட்டிக் கொள்ளக்கூடாது என்ற மார்க்கம் அல்லாஹ்வுடையது. அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதற்கு மாறு செய்கிறவர்களுக்கு உபதேசம் செய்வதுதான் நம்முடைய கடமை. அவர்கள் ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம், அது நம் மீது இல்லை. ஆகவே நன்மை நாடுவது எல்லா மக்களுக்கும், நம்முடைய சகோதரர்கள், உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒவ்வொரு முஸ்லிம் ஆணுக்கும், பெண்ணுக்கும், சிறுவருக்கும், பெரியவருக்கும், வயதானவருக்கும், எல்லாருக்கும் நன்மை. நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர், இதே ஏழைகள், வறியவர்கள், அனாதைகள், நம்முடைய சமூகத்தில் இருக்கிற விதவைகள், எத்தனை பேர் விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் சகோதரர்களே? ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்தால் அனாதைக்கு வாழ்வு கொடுப்பது, அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொள்வது, எத்தனை பேர் அதற்கு தயாராக இருக்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியின் வழிமுறையை பாருங்கள். எத்தனை விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுத்தார்கள், அனாதைகளை வளர்த்தார்கள். நன்மையை நாடுவது, எல்லாரிடமும் மன்னிப்பது. நமக்கு ஒரு அநியாயம் செய்திருப்பான், நமக்கு எதிராக புறம் பேசி இருப்பான், நம்மை திட்டுவான், நம்மை ஏதோ நமக்கு ஏதோ சரி செய்வான், அவனுக்காக அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவனை மன்னித்துக் கொண்டே இருக்கும். மன்னிக்க 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 அல்லாஹ்வோட அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும் சகோதரர்களே, சகோதரிகளே. அல்லாஹ்வோட உயர்ந்த கூலி கிடைக்கும். அது வேண்டும் என்றால் நாம் நன்மையை இப்படி நாட வேண்டும். ஆகவே இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். பிதஅத்தான வாழ்க்கையை விட வேண்டும், பிதஅத்தான காரியங்களை, பிதஅத்தான கொள்கைகளை விட வேண்டும். பிதஅத்வாதிகளோடு இணங்கக்கூடாது, சேரக்கூடாது, மஜ்லிஸ்ல உட்காரக்கூடாது சகோதரர்களே. ஏன்? வழிகட்டு விடுவோம். பிதஅத்வாதிகள், பிதஅத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், ஷிர்கை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள்,
அல்லது குஃப்ரை பிரச்சாரம் செய்யக்கூடிய சகிஹான ஹதீஸில் நிராகரிக்கக்கூடியவர்கள், இப்படி எத்தனை வகையான விதத்துவாத கூட்டங்கள் இன்று சமூகத்தில் நம்முடைய உம்மத்தில் இருக்கிறோம். அவர்களுக்கு நன்மை நாட வேண்டும். எப்படி? முதலில் அவருடைய விதத்தை மறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். அவர்களுக்கும் புத்திமதி சொல்ல வேண்டும். அவர்களை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய, இவர்கள் விதத்துவாதி, இவரோடு சேராதீர்கள். இந்த அறிஞர் இவன் மக்களுக்கு மத்தியில் வழிகாட்டுகளை பரப்புகிறான், இவனோடு இறங்காதீர்கள், அவரை சபையில உட்கார்கிறார்கள், அவரை புத்தாவை படிக்காதீர்கள். ஏன்? இதுதான் சுன்னாவுக்கு நன்மை நாடுவது, நபியின் சுன்னத்திற்கு நன்மை நாடுவது, இந்த தீனுக்கு உண்மையாக இருப்பது சகோதரர்களே. ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த ஈதுடைய நாளில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில அருள் ஹதீஸுடைய மஸ்ஜித் அல்லாஹ்வை வணங்குவதற்கும் நபியின் சுன்னாவை ஹதீஸின் அடிப்படை பின்பற்றுவதற்கும் உருவாக்கப்பட்ட இந்த மஸ்ஜிதில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதம் காலையிலும் மதியமும் இரவும் தொடர்ந்து நல்ல வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், நபியின் வார்த்தைகள் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம், படித்துக் கொண்டே இருந்தோம். அல்லாஹு தஆலா நமக்கு நாம் கேட்டதை எல்லாம் அமல் செய்யக்கூடிய நல்ல ஈமானை, உயர்ந்த ஈமானை நமக்கு தருவானாக. அல்லாஹு தஆலா இந்த கல்வியிலே பங்களிக்காத கேட்காதவர்களுக்கும் இதன் பக்கம் தேடலும் ஆர்வம் உள்ளவர்களாக அல்லாஹ் அவருடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் நம்முடைய நல்ல அமல்கள், நம்முடைய இரவு தொழுகைகள், நாம் குர்ஆன் ஓதியவை, நம்முடைய நோன்புகள், நம்முடைய கடைசி 10 இபாதத்துகள், நம்முடைய லைலத்துல் கத்ருடைய தேடுதல், இந்த அத்தனையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய முகத்திற்காக உண்மையாக இஹ்லாஸாக மன தூய்மையாக நாம் செய்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சொந்த பந்தங்களில், நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், சிறுவர்கள், பெரியவர்கள் அத்தனைக்கும் அல்லாஹ் நல்ல ஆபியத்தை, அவருடைய ஈமானிலும் ஆபியத்தை, அவருடைய உடலிலும் ஆபியத்தை, அவருடைய நேரத்திலும் ஆபியத்தை, பரக்கத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய வியாபாரிகள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், அன்றாட காட்சிகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிரமங்களை போக்கி, அவருடைய கடன் சுமைகளை போக்கி, அவருடைய நெருக்கடிகளை போக்கி, அவருடைய வியாபாரத்தில் நஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வத்தை, பரக்கத்தை, ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் தருவானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகள், வழிகட்டவர்கள், காபிர்கள் செய்யக்கூடிய மோசமான சிந்தனைகள், நமக்கு எதிராக நம்முடைய உம்மத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய சகோதரர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இறை நிராகரிப்பாளர்கள், யூதர்கள் அல்லது நசாராக்கள் செய்யக்கூடிய சதியின் காரணமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை, அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை தருவானாக. நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்தில் இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவானாக. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. அவர்கள் ரத்தம் சிந்தப்பட்டவருக்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. அவர்களில் பலர், அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய அத்தனை பேரை நாசமாக்கி ஒழித்து கட்டுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உம்மத்திலே ஈமானை கொண்டு, தௌஹீதை கொண்டு, சுன்னாவை கொண்டு எழுச்சியை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமூகத்திலே கட்சியின் பெயரால், ஜமாத்துகளின் பெயரால், அமைப்புகளின் பெயரால் பலவிதமான கோஷ்டிகளாக உருவாகி, கோஷ்டிகளுக்குள் சண்டைகள் ஏற்பட்டு, அதன் மூலமாக வெறுப்பும் குரோதமும் ஏற்பட்டு, அதன் கூட சொந்த சகோதரர்களை வெறுப்பவர்களாக அந்த விதத்துகளுக்கு ஆதரவளித்து, அதன் காரணமாக நாசத்தை, சமூகத்தை கூறுபட்டு, அதன் காரணமாக உம்மத்தை கூறுபட்டு, அதற்கான இஸ்லாமுக்கு தவறான சித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை மக்களையும் அல்லாஹ் தஆலா நேர்வழி செலுத்துவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும், எல்லா நிலையிலும் அவனை நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதில் அல்ஹம்துலில்லாஹ் தமிழிலே மிகச்சிறந்த மக்களுக்கு கல்வியை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், அல்லாஹ் தஆலா இந்த நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய உடம்பு, அவருடைய உயிர், அவருடைய செல்வம், அவருடைய குடும்பம், அவருடைய பரம்பரை அத்தனையிலும் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமை கொண்டு செழிப்பை தருவானாக, பரக்கத்துகளை தருவானாக. அவர்கள் இன்னும் 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 இந்த மார்க்கத்திற்கு, இந்த உம்மத்திற்கு நன்மையான காரியங்களை, இந்த தீன் போய் சேர்வதற்கான மிகச்சிறந்த பணிகளை, இந்த தீன் இந்த ஒட்டுமொத்த நீலகிரி மண்டலத்திற்கு, இந்த மலைக்கு இந்த தீன், சுன்னாவின் தீன், தௌஹீதுடைய தீன், ஷிர்க்குக்கு எதிரான தீன், பிஜாத்துக்கு எதிரான தீன், இந்த தீன் உண்மையாக போய் சேர்வதற்கு இந்த மஸ்ஜிதில் இந்த மாதிரி எத்தனையோ மஸ்ஜிதுகளை எல்லாம் உருவாக்கி
அந்த மசீதுகள் மூலமாக மக்கள் கல்வி படித்து நேர்வழியில் இருப்பதற்கு ஹலாலை விளங்கி ஹராமை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நிர்வாக பணிகளில் பங்கெடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய இஹ்லாஸை ஏற்றுக்கொண்டு அவர் நல்ல அமலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய கூலியை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் நம்முடைய இந்த சந்திப்பை அவருடைய முகத்திற்கான சந்திப்பாக ஆக்குவானாக என்ற துஆவோடு என்னுடைய இந்த ரமதானுடைய ஈதுடைய நோன்பு பெருநாள் உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.